தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் களப்போராளி திரு எஸ்.கே. ராஜா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் நிகழ்வுகள், 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பரபரப்பாக தங்களுடைய தேர்தல் பரப்புரையை ஏறக்குறைய தொடங்கிவிட்டன. இதனூடாக கூட்டணி தொடர்பான பல கருத்து விமர்சனங்கள், தாவேகா தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள், மத்திய அரசு மீது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வைத்து வருகின்ற மாநில உரிமைகள் தொடர்பான குற்றச்சாட்டு என பல்வேறு பரபரப்புகளோடு தமிழகத்தின் அரசியல் களம் சூடுபிடித்திருப்பதை நாம் அறிவோம். இந்த சூழ்நிலையில் திரு எஸ்.கே. ராஜாவோடு நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் 26 சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழகத்தில் அரசியல் களம் ஒரு நாளும் சூடுபிடித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அதிகரிச்சே வருது இதுக்கான தள்ளு. குறிப்பாக கூட்டணி தொடர்பாக தான் நம்ம நாள்தோறும் பேசிகிட்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியோட ஆஸ் ஆஃப் நவ் செட்டிலாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பக்கத்தில் அதிமுக, பாஜக, இன்னும் இந்த கட்சிகள் வந்துவிடும் ஜனவரிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் அந்த 2 கட்சிகளோடு அது பயணிக்குது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானோட நிலை நாம் அறிந்தது. அவர் தனித்து தான் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் பார்க்கும் பொழுது எங்கள் தலைமையில் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலும் அவரும் தெளிவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு சூழலில் இந்த அரசியல் களம் எப்படி பார்க்கலாம் திரு ராஜா? சார், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு, மிகப்பெரிய அளவில் அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். பொதுவாக அரசியல் ரீதியில் இன்றைக்கி தமிழகத்தில் எடுத்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்டான ஒரு கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான கூட்டணி, இதுதான் பலம் பொருந்திய ஒரு கூட்டணி. இந்த 2 முனை போட்டி என்பது தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் அதை தாண்டி தற்பொழுது 4 முனை போட்டி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து தன்னிச்சையாக, தனிமையாக, நாங்கள் எப்போவுமே தனியாக தான் நிற்போம்ன்ற நிலைப்பாட்டோடு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். உறுதியாக. இப்போ தற்பொழுது தாவேகாவுடைய வருகை என்பது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிச்சயம் அது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த திராவிட சித்தாந்தம் கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இவங்களுடைய வலுவான இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும், இல்லை அரசியலில் ஜெயிக்கக்கூடிய கட்சி, ஜெயிக்கக்கூடிய கூட்டணின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 கூட்டணி தான் தவிர்த்து பார்த்தா 3வது கூட்டணி கிடையாது. இப்போ நாம் தமிழர் தனியாக நிற்பாங்கன்றது அது ஜெயிக்கிறாங்க தோக்கலாம், அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கி நம்ம தாவேகாவுடைய வருகை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 4 முனை போட்டி என்பது தான் நிதர்சனமாக ஒரு உண்மையாக இப்போதைக்கு இந்த நிமிஷம் இருக்க காலத்தில். ஒன்று டிஎம்கேவுடைய கூட்டணியுடைய ஒரு களம், 2வது அதிமுகவுடைய ஒரு களம், 3வது தாவேகா தன்னிச்சு அவங்க கூட கூட்டணி சேர்க்கறதுக்கு உண்டான கட்டமைப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 4வது நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த 4 கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கூட்டணிகளை அவங்கவுங்க வலுப்பெறணும் செய்யணும்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டணி லிஸ்ட்லேயே கிடையாது, தனியாக அது பிரித்து வச்சிடலாம். அப்போ இந்த மும்முனை போட்டின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் அந்த கூட்டணி இதில். அதில் பார்த்திங்கன்னா டிஎம்கே கூட்டணி ஏற்கனவே ஆளுகின்ற அரசாக இருக்கக்கூடிய வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 100% இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சுருக்கக்கூடியது டிஎம்கே கூட்டணி. இப்போ இவங்க இந்த கூட்டணியில் தான் இப்போ தான் பிஜேபி சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே இவங்க சின்ன கட்சிகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுக. இப்போ இதை தாண்டி விஜய் என்னுடைய கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதிமுகவா ஒன்று திமுகவான்றதான் அந்த கூட்டணியை வச்சு தான் இந்த இருக்கக்கூடிய அந்த தேர்தல் 2020 நடக்கும். ஆனால் அதை தாண்டி இப்போ 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் விஜய் என்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொன்று வந்ததுலேருந்து இந்த அரசியல் சித்தாந்தத்தில் இந்த இருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்தவங்க தான் அது முதலமைச்சர்களாவோ இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய அமைச்சர்களாவோ இதை தாண்டி இந்த வரிசைப்படுத்தி தான் இந்த மக்கள் ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது அது உண்மையான விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரைத்துறையை சார்ந்தவங்க ஐயா அண்ணாதுறைப்படுத்தி தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே ராஜா? நிச்சயம் அதானே சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வழி இல்லை, 1960 மக்கள் வரிசைப்படுத்தி வாக்களிக்கிறாங்க என்பது புரியுது. அது திரை பிரபலங்களை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்ற பொருள் படுது அது சார். இது ஏற்கனவே அந்த அதாவது டேட்டாலேருந்து நான் சொல்ல வரேன். 1967 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிஞர் அண்ணா ஐயா பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலேருந்து ஒரு வசனகர்த்தாவோ இல்லை திரைத்துறையிலேருந்து சார்ந்து வந்தவர். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா டாக்டர் கலைஞர் ஐயும் திரைத்துறையை சார்ந்தவர். அதுக்கடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும்
திரைத்துறையை சார்ந்தவர். அதுக்கடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இதே மாதிரி திரைத்துறை சார்ந்தவர்கள். இப்போ இதே போன்ற திரைத்துறை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் இருக்கின்றது என்பதான உண்மை. இப்போ இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு. there is no option. சார் ஆப்ஷன் எஸ்கே ராஜா களத்துல இல்ல. எஸ்கே ராஜா களத்துல இருந்தானா நான் ஒரு வாக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு பதிலா எனக்கு நடிகர் இருந்தாங்க, நடிகை இருந்தாங்க, வேற எனக்கு ஆப்ஷன்ல இல்ல. ஆப்ஷன்ல ஏன் எத்தனை அரசியல் தலைவர் அதாவது திரைத்துறை இல்லாதவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? திரைத்துறையில் இல்லாதவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஆப்ஷன் இந்த மக்கள் கொடுத்துருக்குறாங்களா? நான் கேட்குறேன் உங்களை. நான் திரைத்துறையில் இல்லாதவங்க எத்தனை பேர் அரசியலில் இருக்கிறாங்க? பெரும் தலைவர்கள் அப்படி இல்லையே. காமராஜருக்கு அப்புறம் பார்க்கும்போது நீங்களே பெரும் தலைவர்கள் சொல்ல அதுதாங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ தற்போதைய துணை முதலமைச்சர் வரை அது தொற்றுக்கொண்டு தான் இருக்கிறது. அதுதானே சார் நான் சொல்றேன். நான் இப்போ ஐயா காமராஜர் காலத்து திரைத்துறை கிடையாது, திரைத்துறை வந்து வரல. காமராஜர் காலத்துக்கு அப்புறமா ராஜாஜி காலத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கவங்க தானே கால் ஊன்றி இருக்கின்றார்கள். மக்களும் அதுக்கு தானே வந்து அதுக்குண்டான கட்டமைப்பு தானே மக்கள் வந்து உள்ள போறாங்க. அதுதானே நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்போ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேகா இருக்கட்டும், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அண்ணா சீமானும் திரைத்துறை தான் வந்தவர் தான். நான் திரைத்துறையில் தன்னுடைய பண்புகளையும் தன்னுடைய செயல்பாடுகளும் காமிச்சாரை தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் எத்தனை தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள்? விசிகா தலைவர் அண்ணா திருமாவளவன் இருக்கின்றார்கள், அதுபோல் அண்ணா வேல்முருகன் இருக்கின்றார்கள். நான் சொல்லக்கூடிய சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே திரைத்துறை இல்லாதவங்க இப்போ இருக்கிறாங்க. ஏன் மக்களையும் அதை நாடியும் போக மாட்டேன்றாங்க? பிரச்சனையே எங்கள் மக்கள்கிட்ட தானே இருக்குது. அதுதானே நான் சொல்ல வந்தேன். பிரதான கட்சியின் முகங்களா திரைத்துறை சார்ந்தவங்க தானே இருக்காங்க, இருந்தார்கள். ஆப்வியஸா நீங்கள் அதிமுக திமுக, அங்கே டாக்டர் கலைஞர், இங்கே அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதற்கு முன்னதாக எம்ஜிஆர், அண்ணா அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும் தலைவர்கள் எல்லாமே அதை சார்ந்திருந்தாங்க. பரவாயில்ல, சரி நம்ம அதை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ அது இல்லை விவாதம். அந்த ஒரு போக்கு இப்போது நீங்கள் சொல்கிற அதனோட நம்ம பார்க்கும் பொழுது அந்த நீட்சி வந்து இப்போது நம்ம அம்மையார் ஜெயலலிதாவோட இறப்புக்கு பிறகு, ஐயா கலைஞரோட இறப்புக்கு பிறகு ஒரு வேறு பார்வை வந்துச்சு. அல்லது கொஞ்சம் சிந்திக்கிற போது விஜய் வந்து விட்டார், இப்போ மீண்டும் வந்து பேக் டு திரை பிரபலம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்குது. யாருக்கும் நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க. இப்போ இது சரியா தவறா அப்படின்றத விட இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ அரசியலை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும் சார். பொதுவாக இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே வரக்கூடியவங்க எல்லாருமே வந்தோன்னா மக்களுக்கு நாங்கள் வந்து சேவை செய்கின்றோம். பொதுவாக வந்து ஒரு கிராமம் ஒரு ஊர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 500 பேர் வாழ்கிறாங்கன்னா இந்த பொது வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் வருவாங்க. அந்த 50 பேர்லேயும் யார் அதில் வந்து ஒழுக்கமானவங்க, யார் அதில் நியாயமானவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம மக்கள் இருக்கின்றோம். இப்போ அதை தாண்டி ஒரு கட்சி நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், நம்ம கையில் தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இந்த ஒரு கட்சி எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஊழல் இருக்கின்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். இதில் வந்து இவங்களுடைய சதவீதம் இந்த கட்சியில் வந்து சதவீதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியில் ஒரு அமைச்சரவையிலையோ இல்லை இருக்கக்கூடிய வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே ஊழல் இருக்க தான் செய்யுது. மக்கள் அதை தாண்டி கடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி வலுவாக இருக்கக்கூடியது ஆளுகின்ற அரசு, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. டிஎம்கேவுடைய அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கின்றது. இப்போ இந்தியா முழுக்க அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி வலுவாக இருக்குன்னு சொல்லப்படும் போது, ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வலுவாக இருக்கக்கூடியது இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. அப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். ரெண்டாவது அதை தாண்டி அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா கடந்த தேர்தலே 2021 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒன்றும் அது பெரிய அளவு வெற்றி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அம்மாவுடைய இறப்பு, கலைஞருடைய இறப்பு, ஏறக்குறைய 21 மேபி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் 23 லட்சம் வாக்குகள் தான். ஆமாம், மொத்தமாகவே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா அதுலேயும் வந்து ஏடிஎம்கே வந்து தோத்த வாக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 70 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ஓட்டுகள் தான் தோற்றுருக்காங்க. வெறும் 2 லட்சம் ஓட்டில் குறைஞ்சபட்சம் அவங்க 60 எம்எல்ஏலேருந்து 20 எம்எல்ஏக்கு அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போது ரெண்டுமே சரிசமமாக தான் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கூட்டணி வயசு அம்மாவுடைய இறப்பு நடந்து கொண்டு அந்த நிகழ்வுகளை வச்சு இன்றைக்கி நல்லா ஆட்சியில் வந்தாங்க. இன்றைக்கி வலுவாக இருக்கக்கூடியது டிஎம்கே தான். இந்த 2026 இன்னும் விஜய் வந்திருக்கிறாரு, இல்லை அண்ணா சீமானுடைய கருத்துக்களை சொல்கிறாரு. சீமான் அண்ணா வந்து தொடர்ந்து 2016 2010 அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவரே ஒரு வெளிப்படையாக ஒன்று சொல்கிறாரு, இந்த ஜாதியை பார்த்து நீ எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் நீ போடாத, இந்த மதத்தை பார்த்து நீ ஓட்டு போடுவானா எனக்கு போடாதன்றாரு. அப்போ இதை வந்து எந்த அரசியல் கட்சி சொல்லுது? யாரும் சொல்லலை. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் வச்சு தான் இங்கே வந்து அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாருமே அவங்க அதுக்கு முன்னாடி ராஜா நம்ம 21 சட்டமன்ற தேர்தல் பார்க்கும்பொழுது 2 கட்சிகளுக்குமான வெற்றி வாய்ப்பு இடைவெளி ரொம்ப குறைவுதான் சொன்னீங்க. இப்போ அதுக்கப்புறமா 5 வருஷம் திமுக இருக்குது. இப்போ 5 ஆண்டுகள் மக்களோட அதிருப்தி, நீங்கள் எவ்வளோ ஆகச்சிறந்த நலத்திட்டங்கள் செஞ்சாலுமே ஒரு அதிருப்தி இருக்கும் இயல்பா. ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் செயல்படுத்தவில்லை அப்படின்னு நிறைய அதிருப்திகள் இருக்கும்போது
அப்போது இந்த 5 ஆண்டுகளோட மக்களோட அதிருப்தி இயல்பாக அதிமுக நோக்கி தானே நகரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதை? சார் பொதுவாக ஒரு ஆளுகின்ற அரசியல் கட்சியாக இருந்தால் அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே அதிகமான அதிருப்தி வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க நல்லது செஞ்சாங்க கெட்டது செஞ்சாங்க இதெல்லாம் தாண்டி பொதுவான அது வந்து மக்கள்கிட்ட வந்த ஒரு ஆலை மாதிரி வரும். ஆனால் இப்போ எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 வாட்டி வந்து முதலமைச்சராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அம்மையார் மட்டும் தான் அதை உடைச்சிது. எப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி வந்து டிஎம்கே ஆட்சி அமைக்கும், ஒரு வாட்டி வந்து ஏடிஎம்கே ஆட்சி, இப்படி தான் மாறி மாறி வந்தது எம்ஜிஆரோட இறப்புக்கு அப்புறமா. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சுது, 2016 மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிச்சுது, இப்போ 2021 டிஎம்கே ஜெயிச்சுது, இப்போ 2026 டிஎம்கே ஜெயிக்குமா? இப்போ இவங்க மேலே இருக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகளோ இல்லை மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இதை கொண்டு போக வேண்டிய இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை தான் கொண்டு போகணும். ஆனால் மக்களை பொறுத்த ஒரு நிலைப்பாடு என்னென்னா, மக்களை பொறுத்த என்ன கொண்டு போகலையா? அப்படி கொண்டு போகல இல்லை, இன்னும் வந்து அவங்க வந்து முழுமையாக கொண்டு போகணுன்றது என்னுடைய பார்வையில் இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வலுவாக இருக்கக்கூடிய டிஎம்கே நம்ம வந்து எதிர்க்கணும்னு நாம் இன்னும் அதை விட ஒரு படி மேலே ஓடணும். அதாவது வெளிப்படையாக ஒன்று சொன்னால் அவங்க 4 மணிக்கு எழுந்து ஓட ஆரம்பித்தா நம்ம வந்து 2 மணிக்கு எழுந்து ஓட ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்குண்டான கட்டமைப்பு இன்னும் ஏடிஎம்கே செய்யலைன்றதை என்னுடைய பார்வையில் இருக்குது. இன்னும் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அதான் மக்கள் மன்றத்தில் இந்த அதிருப்திகளையோ அல்லது இந்த என்ன இப்போ பிரச்சனைகளை பேசலைன்னு அப்படின்னு சொல்கிறீங்களா? சார் இப்போது அரசியல் ரீதியில் வந்து அதாவது வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, அரசியல் ரீதியை பொறுத்த மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்களை கொண்டு போக வேண்டிய இடத்துல வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கவங்க செய்ய வேண்டியது. ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ ஆளுகின்ற அரசில் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடிய திமுகவை எதிர்த்து நேற்று கூட அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. சார் எஸ்ஐஆர் என்பது பார்த்தீங்கன்னா அரசியலுடைய நோக்கம் சார். இது சார் மக்களுக்கு இப்போ நான் என்னோட பார்வை, நான் ஒரு சாமானியன ஒரு மக்களை அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு சொல்ல வரேன். நேற்று கூட களத்தில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மக்களை சந்தித்து இருக்கிறார்களே அதிமுகன்னு சொல்கிறேன். இல்லை அதுதான் உண்மை. அதுதான் இப்போ இவங்க வந்து தொடர்ந்து இவங்களுடைய இது வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இவங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான். ஏன்னா 2026 தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் வந்து டிஎம்கே வலுவாக இருக்கின்றார்கள், இந்த பக்கம் ஏடிஎம்கே இருக்காங்க. அதை தாண்டி விஜய் என்ற ஒரு ஆள் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஒரு ஆள் ஒருத்தர் வராரு. இப்போ அவருடைய இன்னொரு நிலைப்பாட்டை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்றேன். இன்னைக்கு விஜயோட நிலைப்பாடை வச்சு தான் 2026 என்பது வந்து இந்த சட்டமன்றத்தில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்கிறார். யாரை எதிர்க்கிறாரு? ஒன்று மத்திய அரசை எதிர்க்கிறாரு, 2வது ஆளுகின்ற அரசு இருக்கக்கூடிய டிஎம்கே எதிர்க்கிறாரு. அப்போது ஏடிஎம்கே நிலைப்பாடு என்பது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அவங்க எதிர்க்கல, கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க டிஎம்கே எதிர்க்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஏன்னா விஜயோடைய தாக்கம் என்னது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய போயிருக்கு. இன்றைக்கி வந்து என்னதான் ஆளுங்கிட்ட அரசு நான் நல்லது செஞ்சுருக்கிறேன், இல்லை ஆளுங்கிட்ட அரசு மாதிரி குறை இருக்குது, இல்லை வந்து நம்ம இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க, அவங்க தொடர்ந்து கல்பனை செஞ்சாலும் இன்னைக்கு விஜய் என்ற ஒரு ஆளுமை அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ என்பது 2026 இருக்கக்கூடிய இந்த தேர்தலை நிச்சயமாக எதிர்கொள்ளுன்றது சார் உண்மை. இப்போ 26 தேர்தலில் இவ்வளோ வாக்குகள் வாங்குவார், அவ்வளோ வாக்குகள் வாங்குவார் அப்படின்லாம் நம்ம அவரிடமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய திரை கவர்ச்சி அந்த கூடக்கூடிய கூட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். ஒரு அனுமானம் தான் வச்சுங்க. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி காலத்தில் ஏறக்குறைய 8% வாக்குகளை 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அது மாதிரி தாவேகா வந்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ, 1% வாங்குறாங்களோ இல்லை 20% வாங்குறாங்களோ அப்படின்னு தானே நமக்கு தெரியும். அதற்கு முன்னதாக அவர் முழுக்க ஒரு உச்ச திரைக்கலைஞன், அதற்காக கூடுகின்ற கூட்டம், அதை வச்சு அவர் ஆட்சி பிடித்துடுவார், ஒரு பெரிய அதிர்வை மேற்கொள்வார் அப்படின்றதெல்லாம் சரியான ஒரு பார்வையா ராஜா? இல்லை, இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை தாவாக்கா விஜய் கூட்டணிக்கு வந்து கூப்பிட்டுருக்கிறாரு, யாரும் வரல, இவர் யாரோடைய கூட்டணிக்கு போகலை அப்படின்னா விஜயை தவிர வேறு யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவாக்காவில் வந்து 0 தான் வரும். ஆனால் விஜய் நோக்கி எந்த கட்சியுமே இது வரைக்கும் நகரவே இல்லையா ராஜா? சார் இப்போது குறைந்தபட்சமாக ஒரு ஆதரவு மோடில் கூட இல்லையே. பாஜக அந்த செப்டம்பர் 27 கரூரோட பெருந்துயரத்துக்கு அப்புறமா பாஜக அதிமுக அவருக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டியது, கொஞ்சம் அவருக்கு ஆதரவாக பேசினாங்க, ஆறுதல் சொன்னாங்க, இதெல்லாம் பார்த்தோம். அவர்களை நோக்கி வரவில்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த நொடி வரை நம்ம பேசக்கூடிய இந்த நொடி வரை யாருமே அருகிலே வரலையே ராஜா. சார் ஒரு அரசியலுடைய சித்தாந்தம் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இன்றைக்கி டிஎம்கேவோட மெயின் வந்து ஒரு சித்தாந்தம் என்னென்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட். 2வது வந்து அவங்க வந்து மத்திய அரசு மூலியமாவோ இதை நல்லதுன்னு வருது இல்லை கெட்டது வருதை தாண்டி ஃபஸ்ட்டு பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்களுடைய சித்தாந்தம். சரி, டிஎம்கேல இருக்கிற கூட்டணியுடைய அந்த சொல்லக்கூடிய கருத்துக்கள், கொள்கைகள், அவங்களுடைய கொள்கைகள் நிறைய இருக்கின்றது. மக்கள் சேவை இருக்கின்றது, கட்சியோட கொள்கை இருக்கின்றது, பொதுமக்களுக்கான தேவைகள் இருக்கின்றன. அவங்களுடைய கொள்கைகளுக்கு முதல் கொள்கை என்னென்னா பிஜேபியை உள்ளே விடக்கூடாது, பிஜேபியை உள்ளே விடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இது இருக்கக்கூடிய டிஎம்கேல இருக்கக்கூடியது. அப்போது நான் சொல்லக்கூடிய கருத்து, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த விஜயோட விஷயம், இதே நிலைப்பாடு
ஜனவரிக்கு மேலே ஏன் விஜய் டிஎம்கே மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் கூட்டணி சேர்றதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அப்போ இதே இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அரசியல் என்னமோ எதுவும் நடக்கலாம். இப்போ ஏன்னா எல்லாரும் என்னன்னா இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தானே இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு இவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லிட்டு இவங்க வந்து உண்மையை சொல்லணும் டவுனில் தான் போயிட்டு இருக்காங்க டிஎம்கே. இது என்னுடைய பார்வையில் இது இன்னைக்கு டிஎம்கே வலுவாக இருக்கக்கூடியது ஒரு சிறந்த ஒரு எப்படி சொல்றது, மக்களுக்கு உண்டான சேவை செய்கிறாங்க, மக்களுக்கு உண்டான ஆட்சியாக இருக்குன்றது, இல்லை நல்ல முதல்வராக இருக்கிறாரு, வலுவாக இருக்கக்கூடியது, கூட்டணி எல்லாம் வருவாங்க. ஆனால் அவங்களுடைய ஒரு முதல் சித்தாந்தம், முதல் பார்வை என்ன இருக்கக்கூடியது, அவங்க கொள்கையெல்லாம் தாண்டி பிஜேபி உள்ளே வரக்கூடாது. இதில் அவங்க அங்கே அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. இப்போ இதே மாதிரி நாளைக்கு விஜய் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இப்போ என் கூட கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி கூப்பிடுறாரு. நிச்சயமாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட அவர் நின்னார்னா பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அந்த சொல்லாடல், அந்த எதிர்ப்புக்கு பின்னால் எந்த கொள்கை கோட்பாடில் இல்லைன்றீங்களா? சார், எல்லா கொள்கைகள் இருக்கின்றது, அவர்களுக்கு உண்டான மக்கள் சேவைக்கு உண்டான இருக்கின்றது, நம்ம தமிழ்நாடு செய்ய நல்லதுகள் இருக்கின்றது, அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு அது இருந்தனால இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. பிஜேபி உள்ளே வந்துடும் அல்லது பிஜேபி வரக்கூடாது சார், இப்போ பின்னால் ஒரு ஐடியாலஜிலாம் ஒண்ணும் இல்லைன்னு கேக்குறீங்களா? எல்லாமே அதுதான் சார். இல்ல பிஜேபி அதுதான் சொல்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ விஜய்க்கு இப்போ அதுதான் நான் சொல்ல, இப்போ நான் விஜய் கேட்ட கேள்விக்காக சொல்ல வந்தேன். இப்போ விஜயுடைய கொள்கைகள் இதெல்லாம் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, என்னோட முதல் எதிரி டிஎம்கேவா டிவிகேவான்னு சொல்றாரு. அப்போ அவருடைய கொள்கைகள் இதெல்லாமே செகண்ட் ஆஃபாக இருக்கு. நான் இப்போ எல்லா அரசியல் கட்சிக்கும் கொள்கைகள் இருக்கும், கொள்கைகள் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் கால் விட்டு 50 வருஷத்துக்கு மேலாக எந்த கட்சியும் நிற்க முடியாது. அது தனிப்பாட்டு. இப்போ நடக்கக்கூடிய அரசியலை நான் சொல்ல வந்தேன். இப்போ நடக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு டிஎம்கே வந்து இவ்வளோ வலுவாக இருக்கக்கூடியது, இந்த அளவுக்கு ஆட்சியர் எதில் இருக்கின்றாங்க. வெறும் பிஜேபி வரக்கூட அந்த ஒரே அந்த ஒற்றை சொல்லதான் சரி ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சியில் இடையில இப்போ இடையில வந்து அந்த அதனுடைய தலைவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, பிஜேபி உள்ளே வரக்கூடாது, அதனால தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறோன்றாரு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியின் சித்தாந்தம் எவ்வளோ இருக்கின்றது? நான் எதை சொல்ல வந்தேன், இந்த ஒன் பாயிண்டை வச்சு மக்கள்கிட்ட இதை கொண்டு போகிறாங்க. அது போல தான் விஜய் நாளைக்கு ஒருவேளை நான் ஆட்சியில் வந்து என்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரலன்னா அவரு தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டாரு. சார், அவங்க என்ன சார், இங்க நாடாளுமன்றம் இல்ல சார், நாடாளுமன்றத்துக்கு இங்க தேர்தல் நடக்கல, சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கல. நான் பாலிசி டிசிஷனா இல்ல, அது ஓகே. திமுக அப்படி கொள்கையை சொல்ல வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா தாவேக தரப்பா இருக்கும் பொழுது என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு ஒரு பிரகடனம் படுத்திட்டாருல. அதுதான் சார், அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். அது வந்து ஒருவேளை வந்து அவர் பிரகடனப்படுத்தினது உண்மை. ஆனால் தன்னோட யாரும் கூட்டணி வரல, ஒருவேளை நாம தன்னிச்சையா நம்ம நின்னால் விஜயை தவிர வேற யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. உண்மையாக சொன்னோன்னா விஜய் தனிப்படனா ஓட்டு வேணா வாங்குற மாதிரி மாசு வரும், கூட்டம் வரும், எல்லாமே வரும். ஆனால் அது ஓட்டாக மாறாது. அப்படி உண்மையாகவே வந்து மக்கள் வந்து நிஜமாவே ரசிக்கணும், இல்லை இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா என்னைக்கோ சீமான் ஜெயிச்சிருப்பார், என்னைக்கோ விஜயகாந்த் ஜெயிச்சிருப்பார். இதெல்லாம் இங்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசியல் இதெல்லாம் நடக்காது. ஜெயித்தார் தானே பிரதான எதிர்க்கட்சி, விஜயகாந்த் ஜெயிச்சார் சார், முதலமைச்சர் ஆக முடியல. நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து சார், இப்போ அதுதான் சார். இப்போ விஜயகாந்த் சொல்றாரு ஒரு மேடையில், யோ நம்ம செத்த ஒரு அருணாகர் கூட கிடையாதுயா, நம்ம ஏன் எல்லாத்துக்கும் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு ரெண்டு நான் என் வீட்டில் வந்தால் நான் சோறு போட மாட்டீங்களான்னு மக்கள்கிட்ட கேட்டவர்கிட்ட. ஆனால் முதலமைச்சர் ஆக முடியல. அவரே ஒரு கூட்டணியில் வந்ததுனால தான் அவர் 27 இடத்துல அப்போ ஜெயிச்சாரு. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் சீமான் சொல்லக்கூடிய சித்தாந்தம் நிறைய இருக்கின்றது. அதுக்காக நான் சீமானோ நாம் தமிழர் கட்சி கிடையாது, நான் என்னுடைய அரசியல் பார்வையில் சொல்ல வரேன். அப்போ எல்லா சித்தாந்தமும் மக்களுக்கு உண்டான சித்தாந்தம் சொல்றாங்க, ஏன் ஓட்டு போடல? இங்க அந்த அரசியல் எதுவுமே நடக்காது சார். இன்னைக்கு வந்து வெளிப்படையா ஒன்று சொல்லணும்னா விஜய் ஓட்டு போனா ஓட்டு போட்டிருக்காங்க 36 லட்சம் வாக்குகள் அவரு. அதுதான் சார் சொல்ல வரேன். அதே சித்தாந்தம் அதே மக்கள் அந்த சித்தாந்தம் தமிழ் இனத்தினுடைய அந்த சித்தாந்தம் வச்சிருக்கவங்க மட்டும் தான். ஏன் நீ தமிழ்நாட்டை 8 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இதில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா மாற்று மொழி பேசுறவங்க ஒரு 2-3 கோடி பேர் 5 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே. அது வேற சார். இன்னைக்கு சார் பிராக்டிக்கல் அரசியல் நான் பேசுகிறேன் சார். பிராக்டிக்கல் அரசியல் என்பது மக்களுக்கான இன்னைக்கு வந்து நாம நல்லா இருக்கும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், இது வேற மாதிரி போயிட்டு சுயநலமான ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. அதில் போயிட்டு சமூகமான பொதுநலமான அரசியல் இப்பெல்லாம் பார்க்கலாம் முடியாது. இப்போ விஜய் வந்து ஒருவேளை இப்போ இருக்க நிலைப்பாடு வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன், நான் டிஎம்கே எதிர்க்கின்றது நிச்சயம். ஆனால் அதை தாண்டி நாம ஜெயிக்கணும், நாம களத்தில் நிற்கணும், நாம இந்த 2026 தேர்தலில் வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு வெறும் வந்து இந்த மக்கள் கூட்டத்தை வச்சு மட்டும் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அவர் யோசிக்கக்கூடிய அளவு தான் கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஒரு வேளை விஜய் யோசிச்சார்னா அன்னைக்கு சொல்லுவார், நாங்கள் டிஎம்கே எதிர்க்கிறதுக்காக பிஜேபி கூட்டணி போகிறோம்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. இடையில் காங்கிரஸ் பேசி கொண்டிருப்பதா கூட நிறைய தகவல்கள் கசி வருது சார். இது யூகங்கள் வருகின்றது சார். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அதை கூட நான் கூட பார்த்தேன். என்னென்னா காங்கிரஸோட விஜய் வந்து கூட்டணியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி, அதுதான் சார் சொல்ல வரேன். விஜய் வந்து ஜனவரி வரைக்கும் பார்ப்பார் சார். நம்மக்கிட்ட யாரும் நிச்சயம் 100% யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க சார். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே யாரும் முட்டாள் டிஎம்கே மாதிரி ஒரு சாணாக்கியர் கொண்ட ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, நான் இந்தியாவிலே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு கட்சி.
அண்ணாதுரையில் ஐயாவிலேருந்து நம்ம கலைஞர் ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு சிறப்பான ஒரு கையாண்டுகிட்டு இருக்காரு. ஏன்னா நாம் இப்போ ஒன்றும் வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 95 சீட்டை வச்சு இவங்க ஆட்சி அமைச்சவங்க தான் நம்ம டிஎம்கே. அதனால் இருக்கிற கூட்டணி கட்சிகளை அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்கள சமரசம் செஞ்சு இது வந்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்ட பார்ப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ஜாக் பண்ண என்ன தெரியுங்களா, விஜயால இந்த இருக்கக்கூடிய கட்சிகள், இருக்கக்கூடிய ஆளுமையில் இருக்கிற கட்சிகள் தன்னோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான சீட்டுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தான் இது ஏற்படுத்துன்றதா என்னுடைய கணிப்பில் இருக்குது சார். இதை வச்சு பேரம் பேசுறதுக்கு நிச்சயம் 100% இருக்கும் சார். இல்லைன்னா நான் அப்படி போவோம் இப்படி போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அதாவது சார், விஜய் என்பது வலுவான கூட்டணி அமைக்கணும். இங்கே வலுவான கூட்டணி 2 தான் இருக்கு. விஜய் வெறும் ஃபேஸ் வேல்யூ வச்சாலும் ஒன்றும் பண்ணல முடியாது. அதிமுக அல்லது திமுக வந்து ஒரு உறுதியான கட்சி இல்ல, கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்காங்க. 5 முறை ஆட்சி 6 முறை ஆட்சியில் இருந்த வந்து முன்னுதாரணம் சார். இப்போ நம்பிக்கையான கட்சி இல்ல சார், தாவைக்கெல்லாம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான். அதனால அதை நம்பி அதுக்கு போனா 10 சீட் தருவாங்கன்னா 10 சீட்டை வெற்றி பெறணும் அல்லவா? அந்த 10 சீட்டு ஒன்று தான், இங்கே 2 சீட்டு ஒன்று தான்ற பார்வையில் ஏற்கனவே 2014 அந்த நெருக்கடிக்காக நான் சொல்ல வரேன். அதுதான் சார். இல்லை 2014 மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா திருமாவளவன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஐயா அண்ணா வைகோலேருந்து எல்லாமே விஜயகாந்த் தலைமைத்து பண்ணாங்க. என்ன கிடைச்சதுங்க? அப்படி ஒருவேளை மக்கள் நல கூட்டணி என்ன கிடைச்சிட்டு நீங்க அது கடந்து போக முடியாது. மக்கள் நல கூட்டணி வேணா 1-2% வாக்குகள் தான் பெற்றார்கள். ஆனா அப்போதைய திமுக தொழிலுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் நல கூட்டணி. சரி, நீங்க அதை யோசிங்க. அவர்கள் வெல்லவில்லை. ஆனா திமுக தோற்றத்திற்கு முக்கியமான காரணம் அதுதான். அது நாடறியும். அதுதான் சார். அதே போல தான் சார் இப்பயும் நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பேஸ் பண்ணி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு வலுவானவங்க இருக்கக்கூடிய வரணும் சார். இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு சமுதாய ரீதியிலான அரசியல் நிறைய இருக்கு சார். இங்க ராஜா, நம்ம இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் பேசும்பொழுது இப்போ செட்டில் டவுன் ஆயிருக்கக்கூடிய கட்சிகளை பின்னால் பார்க்கும்போது பாமக, தேமுதிக உள்ளிட்ட ஓரளவுக்கு முக்கியமான ஓரளவுக்கு வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள், புரட்சி தமிழகமாக இருக்கட்டும், அவர் ஜான் பாண்டியனோட கட்சி, கிருஷ்ணசாமியோட கட்சிகள்லாம் நிறைய இருக்குது அடுத்தடுத்த நிலைகளில். ஸோ இவர்கள் எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கிற இடத்தில் ஒருவேளை இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்ல. இப்போ திமுக கூட்டணி ஆஸ் விடுங்க, இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரிடம் சேரும்போது அது பெர்ஃபார்ம் பண்ணும்ல. ஒருவேளை அதிமுக ஓடும் அல்லது தாவேகா ஓடும். இல்லை சார், இங்கே இவங்க வந்து தாவேகா போகிறதுக்குலாம் வாய்ப்பெல்லாம் இல்லை சார். என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பே இல்லைன்ற காரணம் இப்போ நீங்க தான் சொல்றீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, இவ்வளவு கூட்டம் இல்லை சார், இல்லை அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் தொடக்கத்திலே ஒன்று சொன்னேன். அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்று டிஎம்கே கூட்டணி, ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி தான். அல்ல சார், இவ்வளவு நாள் அது ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு சார். இப்போ இல்லை சார், அதுதான் சார் சொல்ல. அந்த ஆப்ஷன் தான் விஜய் வந்து அவருடைய தன்னுடைய தேர்தலை நிலைநிறுத்தி தான் யார் ஒரு லீடர் நிரூபிச்சா மட்டும் தான் நடக்குமே தவிர இவங்க எல்லாம் போயிட்டு ரிஸ்க்கான இதில் போய் இறங்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க அரசியல் சூழல்னா விஜய் வேணும்னா நம்ம வந்து மாஸ் என்ட்ரி, மாஸ் ஹீரோ, கூட்டம் கொடுத்தா சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு சாதாரண ஒரு சாமானிய அரசியல் விமர்சனம் எனக்கே தெரியுது, ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு தெரியாதா சார்? இது கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கேவோ ஒன்று ஏடிஎம்கேவோ, இவங்க யார் வந்து என்ன எதிர்த்தாலும் தாக்கத்தை வேணால் ஏற்படுத்தலாம். ஆனால் ஆட்சியில் பங்கு பெற முடியுது. அப்போது ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்த கட்ட போகன்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய பாமகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேமுக, நீங்கள் சொல்லக்கூடிய ஜான் பண்ணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சி, கிருஷ்ணசாமி முதற்கொண்டு எல்லாத்தையும் யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு தான் சிம்பிள். 2014 நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன பார்த்தா மக்கள் நல கூட்டணி என்பது அமைஞ்சதுனால வேணா மாஸ் என்ட்ரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்று இவங்க ஜெயிக்க போகிறாங்க, இல்லைன்னா இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஜெயிக்காத இருக்கணுன்றதை யாரும் அதை அப்செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே காரணத்தில் இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி போயிட்டு அவங்க மொத்தமாக அவங்களுக்கு உண்டான சீட்டை வாங்கிட்டு இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய பாமக ஏற்கனவே பாமக கூட அவங்க கூட்டணி இருந்தவங்க பண்ணல. இல்ல இப்ப பண்ணல. இல்ல அதுதான் சொல்றேன். ஏற்கனவே இல்ல சார், ஏற்கனவே வந்து பாமக கூட அவங்க கூட்டணில பாமக பிஜேபி கூட இருந்தவங்க தான், தேமுதிக இருந்தவங்க தான், இதே கிருஷ்ணசாமி இருந்தவர் தான், ஜான் பாண்டியன் இருந்தார் தான். இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் என்னன்னா இவங்க ஒரு மைய பகுதியை வச்சு அது வேணா நாடாளுமன்றத்தில் வேணா இருந்திருக்காங்க கூட நீங்க சொல்லலாம். சட்டமன்றத்தில் அப்படி நடக்குமா அப்படின்னு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஒரு கிங் மேக்கராக ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி உள்ள வந்து கால் ஊனி அதோடைய தனித்துவத்தையும் அதோடைய அதிகாரத்தையும் பலமாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் இவங்க ஒருவேளை விஜய் கிட்ட இவங்க போயிடுவாங்க, இல்லை டிஎம்கே கிட்ட போயிடுவாங்கன்ற அப்படின்ற அந்த அளவுக்கு இவங்க விடுறதுக்கு உண்டான கட்டமைப்பை இவங்க பலமாக செஞ்சிருவாங்கன்றதான் என்னுடைய பார்வையில் இருக்குது சார். யார் செய்வா? பாஜக செய்வா. பாஜக 100% செய்யும் சார். ஏடிஎம்கே விட பாஜக இதில் செய்யன்றதா என்னுடைய கருத்து கணிப்பார். அது அரசியல் தானே, அரசியல் நகர்வு தானே அது. அதுதானே சார் அது. இப்போ அது போல வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ விஜய் நினைக்கலாம்
நமக்கு ஏடிஎம்கேயும் தேவையில்லை, பிஜேபியும் தேவையில்லை, நமக்கு வந்து டிஎம்கேயும் தேவையில்லை, நமக்கு இவங்களெல்லாம் எதிர்க்கணும், இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நம்ம வந்து ஒன்று சேர்க்கலாம் கூட, அதுக்காக கூட அவர் வெயிட் பண்ணலாம். பாமக வரலாம், நம்மக்கிட்ட தேமுதிக வரலாம், இன்னும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறு சிறு கட்சிகளை வரலாம்னு நினைக்கலாம். ஆனால் என்ன வந்தாலும் அதுவும் ஒரு 2ஆம் கட்ட மக்கள் நல கூட்டணியாக தான் அமையுமே தவிர, இவர் ஃபேஸ் வேலைக்காக மக்கள் வந்து கூட்டம் சார் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க சார். இதெல்லாம் நம்மளாம் பார்த்துட்டுலாம் வந்தாச்சு. இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றார், தொடர்ந்து முதலமைச்சர் வந்தாலும் வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் கிடையாது. அவர் செஞ்ச களத்தில் செஞ்ச நல்லது, திரைப்படத்தின் மூலியமாக அப்போவே அவர் தொடக்க காலத்தில் அவர் செஞ்ச நல்லது தான். அதை தாண்டி ஏன் விஜயகாந்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன், அவர் தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக ரசிகன் மன்றம் வச்சு தொடக்கத்துலேருந்து அந்த மக்களுக்கு சேவை செஞ்சு வந்தவர் தான். அவருக்கு என்ன நிலைமைன்றது தான் தெரியும். விஜய்க்கு நல்ல ஃபேஸ் வேலை, அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் விஜய் கண்டிப்பாக நம்ம வந்து ஆட்சியில் ஏதாவது வரணும் அப்படின்னா, ஏன்னா இவர் தொடக்கத்தில் விஜய் சொல்லப்பட ஒரு கருத்தை நம்ம யோசனை பண்ணியிருக்கணும். எல்லா அரசியல் கட்சியும் தொடங்கப்படும் போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு. இதை வந்து சொன்னவர் வந்து நம்ம ஒரு அண்ணன் கமலஹாசன் கூட சொன்னவர் தான். டார்ச் லைட்டை தூக்கி அடித்தவர் தான் அவர், டிவியை உடைச்சவர் தான். இன்னைக்கு அவர் எங்கே நிற்கிறாரு அது எல்லாருக்கும் தெரியும். டார்ச் லைட்டை வேற யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்றாரு. ஆமா, அவர் சொல்வார் தான், செய்வார் தான். இல்ல அதுதான் சார், தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த டார்ச் லைட் தூக்கிட்டு போல, அந்த டார்ச் வச்சு அவர் பத்திரமா அவரே வச்சுக்கிட்டாரு, அது மக்களுக்காக கொடுக்கல, அது வேற விஷயம். அப்போ இது போல எல்லாரும் வரக்கூடியவங்க அரசியலில் வந்து புதுசாக கட்சி தொடங்கினாலும் சரி, எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன, நான் முதலமைச்சராக வரணும், இந்த நாட்டு மக்கள் நல்லது செய்யணும், இதுதான். இப்போ இதுதான் ஒரு விஜயம் சொல்றாரு. ஆனால் விஜய் சொல்லும் போது ஒரு கருத்து ஒன்று சொன்னார் தொடக்கத்தில், அந்த கட்சி தொடங்கப்படும் போது, நான் வந்து முதலமைச்சராக வரணுன்றது அவருடைய உரிமை. அதை தாண்டி நீங்கள் எல்லாம் வாங்க, நான் ஆட்சியில் பங்கு தரேன். தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும், அதாவது நம்ம மத்திய அரசில் மட்டும்தான் ஆட்சியில் பங்குன்றது இருக்குது, இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் ஆட்சியில் பங்குன்றது எந்த கட்சியை டிக்ளேர் பண்ணாத விஷயத்தை அவர் டிக்ளேர் பண்ணார். அப்போ அதுல இருந்து நம்ம ஒண்ணு என்ன தெரியும், அரசியல் பீகார்ல கூட இருக்கு, மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா, பீகார் எல்லாமே தமிழ்நாட்டுல பங்குன்றது பாஜக. அதுதான் சார், தமிழ்நாட்டுல கிடையாது, கர்நாடகால வந்துருச்சு, தெலுங்கானால வந்துருச்சு, நம்ம வந்து ஆந்திரால வந்துருச்சு, எல்லா மாநிலத்திலும் வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இந்த வரலாறு கிடையாது. நான் அவங்க எந்த வலுவாக இருந்தாலும் சரி, வலுவாக இல்லைனாலும் சரி, அவங்க வந்து அதாவது எப்படி சொல்ல, ஜெயிக்கக்கூடிய 118 தொகுதிகள் இல்லைனா கூட அவங்க ஆட்சி அமைச்சவங்க ஒரு கட்சியாக தான் இருக்கும். ஒன்று ஏடிஎம்கே இருக்கும், ஒன்று டிஎம்கே இருக்கும். அப்போ இது போல விஜய் தற்போதைய இந்த நகர்வுகள் பார்க்கும் பொழுது தமிழகத்திலும் அப்படி ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தர வேண்டிய நிலை உருவாகி விடுமோ அப்படின்னு களம் தெரியுது சார். நிச்சயம் நடக்கணும் சார், நடக்கட்டும் சார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க சார் வச்சுங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சமூக நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் போடுறாங்க வச்சுங்களா, ஒரு பேச்சுக்கு நான் சொல்ல வரேன். அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கே, ஒரு சமுதாய ரீதியில் இருக்கவங்களா, அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பை தராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கு அந்த சீட்டை கொடுங்க, அமைச்சர் ஆக்குங்க, அவருடைய கட்சி சார்ந்தவங்களை ஆக்குங்க. சிறுபான்மையில் இருக்க முஸ்லீம் கட்சியில் இருக்கணும், அவங்களுக்கு அதை ஆக்குங்க. ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஏன் முஸ்லீமுக்கு ஏன் தரீங்க, அதை இஸ்லாமுக்கு ஏன் தரீங்க, ஏன் இதுக்குன்னு சொல்லி முஸ்லீம் சொல்லி ஒரு கட்சி வச்சு கூட்டணி தானே வச்சிருக்கீங்க, தந்துட்டு போங்க. அது ஏடிஎம்கே தந்துட்டு போங்க, டிஎம்கே தந்துட்டு போங்க. இந்த கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு சொல்லும் போது தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள்ன்றாங்க. அப்படியா, தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்களா? எல்லா அரசியல் தலைவரும் இது ஆமா சார் ஒரே குரல்ல இல்ல நான் கேக்குறேன். கூட்டணி வச்சு அரசியல் இல்ல, நான் உங்களை கேக்குறேன், கூட்டணி வச்சு அரசியல் மட்டும் பண்ண தெரியுது, ஏன் கூட்டணி நினைச்ச மக்கள் ஏற்க மாட்டாங்களா? ஏன் சார் ஏற்க மாட்டாங்க சார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சிறு சிறு கட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்களும் ஆட்சியில் அதிகாரம் பண்ணணும், எல்லோரோட அது உரிமை அது. ஆனால் அந்த உரிமை எந்த அரசியல் கட்சி தரது கிடையாது. ஆனால் விஜய் தரேன்னு சொல்றாரு, ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான பக்குவமோ அதுக்கு உண்டான கட்டமைப்பு இப்போ சூழல் கிடையாது. ஒரு மாஸ் லீடர் அவர் சொல்லப்படும் போது அவருடைய அந்த கட்சி தொடங்கப்பட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, எல்லாரும் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி ஆட்சியை நம்ம அமைப்புன்றாரு. ஏன்னா அவர் வளவிசா மட்டும்தான் சொல்லுது, ஆனால் அதிமுகவோ திமுகவோ இதை ஏற்கும் மனநிலையில் கூட இல்லையே சார். அவங்க வலுவாக இருக்கிறாங்க சார். இப்போ நான் கூட ஒரு அரசியல் கட்சி தொடங்குறேன்னு வச்சுங்களேன், நான் கூட தான் சொல்லுவேன், சும்மாவே அடிச்சு விடுவேன், வாங்க எல்லாரும் வாங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, ஆனால் நான் தான் அது கட்சி தலைவராக இருப்பேன், என்ன நீங்கள் தலைமைச்சு பண்ணுங்களா, அதெல்லாம் சும்மா அடிச்சு விடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி, அதில் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அது ஓட்டா மாறுமான்றது 2026 தான் சார் தெரியும். இன்னைக்கு நம்ம ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர். இன்னைக்கு இந்தியா முழுக்க, இன்னைக்கு 2014 மோடி வரதுக்கு உண்டான ஒரு காரணம், இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியவர் அவர் தான். 21 திமுக வெற்றிக்கு பின்னால் கூட சொல்லப்பட்டது. நான் சொல்றது வந்து இந்தியா அளவில் சரி, இது தமிழ்நாடு. அப்போ இப்போ அப்பேற்பட்டவர் அவர் வந்து 234 தொகுதி பீகார்ல போய் நிற்கிறார். அவர் போராடலாம் கூட்டம், ஒரு இடம் கூட டெபாசிட் வாங்க, அதுதான் சார், போராடலாம் கூட்டம். அவர் ஒரு பேட்டியில் சொல்றாரு, நான் குறைஞ்சபட்சம் 180 தொகுதியாவது வெற்றி பெறுவேன், இல்லை என்றால் 10 தொகுதியாவது வருவேன், 10 கீழே வருவேன். ஆமாம், அவர் சொன்னது உண்மைதான், 10க்கு கீழே வந்து 0. கடைசியில் அவர் போராடலாம் அப்படி ஒரு மாசு.
சார் இங்கே இதை வச்செல்லாம் இங்கே அரசியல் கிடையாதுன்றதை நான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் சார். 1000 பேரில் 10,000 பேரோட வரலாம் சார். ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க சார். சார் இங்கே சித்தாந்தம் எப்படி தெரியும் சார் மக்கள்கிட்ட? நான் பாரம்பரியமாக நான் டிஎம்கேல இருக்கிறேன், நான் பாரம்பரியமாக நான் காங்கிரஸில் இருக்கிறேன், நான் வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர், நான் ஏடிஎம்கேல இருக்கிறேன், இதுதான் சார் வருது. இப்போ விஜய்க்கு நான் ரசிகராக இருக்கிறேன் இது சொல்லலாம். ஆனால் ஓட்டா மாறினா 2030 தான் 31 தான் இதுக்கு உண்டான கட்டமைப்பு வருமே தவிர இவர் வேல்யூ தெரியணும் சார். இப்போது இதுவரை இல்லாத அளவு ராஜா நம்ம இந்த தேர்தல் பார்க்கும்போது இந்த புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் வந்து ஏறக்குறைய 1 கோடியே 13 லட்சம் வாக்காளர்கள் இருக்குது. 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி வெற்றி பெறும். ஸோ இதில் ஏறக்குறைய ஒரு 1.25 கோடி வாக்குகள் இவங்க கிட்ட இருக்குது. பெண்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் இவங்க எல்லாமே 26 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் சிந்தனையோ அல்லது ஒரு புதிய தலைமையை நோக்கி நகர மாட்டார்களா? இவங்களும் நீங்கள் சொல்ல லாஜிக்குள்ள வந்துடுவாங்களா? எப்போ நான் அதிமுக இதாப்பா போடுவேன் அப்படின்றது இவங்களுமே அதில் வந்துடுவாங்க. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்து. உண்மையாக இந்த வாட்டி சொல்லணும்னா இதோடைய தாக்கம் தான் விஜய்க்கு வந்து லாபம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது சொன்னீங்க பார்த்தீங்களா? இப்போ விஜய்க்கு தான் வரும்னு நான் சொல்ல வரல. இல்லை இருக்குது சார். விஜயோட தாவேக்காவும் அதை எதிர்பார்த்து வேலை செய்கிறது அப்படின்றது ஒரு கருத்து. இல்லை, இதோடைய தாக்கம் விஜய்க்கு லாபம். ஆனால் இதை தாண்டி தமிழ் சிந்தனை அதிகமான வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுடைய கொள்கைகளை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இதுதான் இந்த இளைஞர் கூட்டம் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல எப்படி சொல்கிறது நீர்நிலை மாநாடு, மலைகள் மாநாடு, இப்படி வந்து தரைகள் மாநாடு, இப்படி பல மாநாடுகளை வந்து செஞ்சுட்டு அவருடைய அரசியல் நோக்கம் போயிட்டு தான் இருக்குது. இந்த இளைஞர்களுடைய ஓட்டு வந்து நான் சொல்லக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி இன்றைக்கி வந்து தாவ கேட்க வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்க அதை நிரூபித்தவங்க. விஜய் அங்கே இன்னும் நிரூபிக்கலை. இப்போ பிரச்சனையே அங்கே தான். விஜய் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் மாதிரி களத்தில் நின்று இன்னும் எதுவும் போராடலை. விஜயுடைய ஒரு மாஸ் என்ட்ரி, ஒரு ஹீரோ, அவர் வந்து மக்களால் ஏற்றுக்கிட்டாங்க, அதாவது சினிமாவில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் களத்தில் ஏற்றுப்பாங்களா, அரசியல் ஏற்றுப்பாங்கன்றது இப்போ பிரச்சனையே. ஏன்னா அவருக்கு இது பொருளாதார ரீதியிலோ அவர் எந்த மாநாடு எதை பண்ணாலும் அவர் வந்து இன்றைக்கி அரசியல் செய்யக்கூடிய இடத்துல பெரிய அளவில் இருக்கிறார். இன்றைக்கி அவர் மேலே ஒரு அச்சமே என்னென்னா, ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி, ஒரு பக்கம் பொருளாதாரம், ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, அதில் வந்து அவர் வந்து அழகாக வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அது தாண்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி இருக்குது சார். ஒரு அரசியலுக்கு தேவை என்ன? ஃபேஸ் வேல்யூ. இப்போ இன்றைக்கி ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணை முதலமைச்சராக இருக்கார் பவன் கல்யாண் சார். விஜய் மட்டும் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக பண்ணி தன்னை முன்னிறுத்தி பண்ணால் நினச்சா நிச்சயம் 100% 2026 குறைஞ்சபட்சம் அவர் வந்து 25-30 இடத்துக்கு மேலே அவர் ஜெயிக்க முடியும். ஆனால் அது கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கணும். வெறும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளாக கூட்டுக்கிட்டு பண்ணிட்டு பண்ணால் 2016 மாதிரி தான் ஆகும். ஏன்னா இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? துணை முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவர் தன்னை சுருக்க விரும்பலையே. வந்தால் முதலமைச்சர் தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் மாற்றுவாங்க சார். எல்லாம் அதுதான் சொன்னேன் ஏற்கனவே. கமலஹாசன் மாற்றலையா? அதெல்லாம் எல்லாம் மாற்றிடுவாங்க சார். 2026 ஜனவரிக்கு மேலே எல்லாமே மாறும். ஆனால் ஒருவேளை இன்றைக்கி டிஎம்கே நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்ம எடுக்கணும்னு நினச்சா இன்றைக்கி விஜய் தனியாக நின்னாலும் எடுக்க முடியாது. பிஜேபியோ இல்லை ஏடிஎம்கேயோ ஒன்றா நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இவங்க. வந்து இதில் வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே ஆட்சி வரணும். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அண்ணா எடப்பாடியாரையும் உண்மையான ஒரு சிந்தனை பண்ணான்னா கண்டிப்பாக விஜய் கூட்டணியில் கூப்பிட்டால் விஜயால் நல்லா கேட்டுங்க ஓட்டு வர போகிறதுல அது வர போகிறதா ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு அலைன்னு ஒன்று சொல்லுவாங்களே சார், அந்த அலை வந்து ஒரு பவர் வந்து இவர்கிட்ட இருக்குது, யார் விஜய்கிட்ட இருக்குது. இதை இவங்க கரெக்டாக கச்சிதமாக ஆனால் பயன்படுத்த ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இன்னும் 2-3 காலத்தில் இதே பிஜேபி இறங்கி போய் விஜய்கிட்ட பேசுறது கூட வாய்ப்பு கூட இருக்குது. நீங்கள் வந்து எங்களை எதிரியாகவே வச்சுங்க பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் வந்து இவங்க இல்லைன்னா எப்படி இப்போ டிஎம்கே சொல்கிறாங்கல்ல பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறன்ற மாதிரி நாளைக்கு டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி வந்துடக்கூடாது. இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு உடன்பாடு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு இருக்குது சார். இப்போது 26 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்போவுமே இல்லாத அளவுக்கு நிறைய பரபரப்பு போயிட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் ராஜா. குறிப்பாக இப்போ இந்த கூட்டணி தொடர்பாக பேசுகிறோம், தாவேக்காடோ ஒரு இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஆனால் உள்ளபடியே ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பு 5 ஆண்டுகளில் எப்போ இந்த கட்சியெல்லாம் எதிர்பார்த்தோம் பண்ணல, அவங்க பண்ணாங்க, அவங்க நல்லது பண்ணாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணல நிறுத்திட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த கூட்டணி கணக்கு வழக்குகளில் அதெல்லாம் ஒரு மாதிரி வாதமற்று போகுமோ? அதாவது அது எதுவுமே யோசிக்க மாட்டாங்களா மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படி புரிஞ்சு? நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வி நானே கேட்குறேன், என்னையும் சேர்த்து தான் வச்சுங்க. அது நானும் ஒரு ஆள் தான். ஓட்டுக்கு பணம் வந்து யார் வாங்காமல் இருக்கிறாங்க? மனசை தொட்டு அவங்களுடைய மனசாட்சி தொட்டு பேசணும். ஏன் கொடுக்குறீங்க சார்? கொடுக்குறது ரெண்டாவது சார். தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் எதுவுமே சரி செய்ய முடியாது சார். முதல்ல என்னுடைய வீடை நான் சுத்தம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய பக்கத்தை வீடை பார்க்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய கிராமத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நான் நகரத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ஊரை பார்க்கணும், நாட்டை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்கன்றது அப்போ பணம் கொடுக்குறவங்க வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். யாரு நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படின்ற கேள்வி திருப்பி சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் தான். ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். அதான் சார். ஆனால் ஆட்சியில் சரி நீங்கள் மக்கள் நல திட்டங்களை வந்து செவனே செய்து இருந்தால் நீங்கள் ஏன் பணம் கொடுக்கணும்னு கேட்குறேன்.
சார் ஒரு விஷயம் நல்லா எல்லா கேட்டீங்க. நலத்திட்டையும் செஞ்சிருக்கேன், உனக்கு நல்ல உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், சாலை போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், மருத்துவம், சுகாதாரம் கொடுத்துருக்கேன்னு கேட்கலாமே. ஏன் சார் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க அரசியல் கட்சிகள்? சார் இந்த அரசியல் கட்சி அந்த கட்சி இல்லை, எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் ஏன் சார் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன். அதுதான் சார் நீங்க அவங்க அதை பேசாம ஏன் சார் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. சார் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இப்போ அரசியலில் ஏன் பணம் தராங்கன்னு, அதான் அந்த தடுக்கிற இடம் வந்து அவங்க கிட்ட கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன், நான் போய் ஒரு இப்போ நான் நிற்கிறேன், தேர்தல் நிற்கிறேன், எனக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், வெளிப்படையாக ஒவ்வொரு பேராசை, நான் போய் நிற்கிறேன், நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. வாங்கக்கூடிய நீங்கள் ஒழுக்கமாக இருங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த தப்பு செய்ய நான் ஒருத்தன் தப்பு செய்கிறேன், ஏன் இருக்கு 100 பேர் ஒழுக்கமாக இருக்க வேண்டியதானே? இல்லை, இப்போ அந்த காசுக்கு வாக்குக்கு வந்து காசு தான் வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னா கடந்த முறை அதிமுக கூட வெற்றி பெற்றிருக்கோம். இல்லை இப்போ அப்போனா இன்னும் அதிகமாக காசு கொடுத்தா தாவேக வெற்றி பெற்றுமா? அப்போ இது இந்த கேள்விகளாக இருக்குல்ல. ரேண்டமாக ஒன்று அதிமுக திமுக திமுக அதிமுக அப்படி தான் நான் சொல்லக்கூடிய கருத்து அதுவும் ஒரு காரணம் தான் நான் சொல்ல வரேனே தவிர அது முழுமையான காரணம் நான் சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சார் நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே பணம் வாங்காமல் யாருமே வந்து இது பண்ணுறதில்ல சார். நமக்கு நல்லா தெரியுது. இதை நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். பார்க்குறவங்களுக்கு வேணா ஏன்னா இவருனா ஒழுக்கமாக பேசுகிறான்னு எல்லாமே அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. இன்றைக்கி தனி மனித ஒழுக்கம் கிடையாது, எல்லா மக்கள்கிட்ட சுயநலம் இருக்கின்றது. வேறு என்ன பண்ண முடியும்? அதனால தான் ஆட்சி இப்படி நடக்க தான் செய்யும். இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி சொல்ல, மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கிடையாது. இப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தால், நான் தொடக்கத்தில் நான் தான் சொன்னேன், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து விஜயகாந்த் ஜெயிச்சிருக்கலாம். நான் சொல்லக்கூடிய அவருடைய ஒற்றை மனித ஒரு கருத்து. அதே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எப்பயும் வந்துட்டு இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காக நான் சொல்ல, அது சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை சொல்கிறேன். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது சார். சார் இங்கே ப்ராக்டிகலி தான் சார் இங்கே என்ன நடக்குது, அரசியல் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பொதுவாக நான் எந்த அரசியல் கட்சி நான் தலைவர்களையோ இல்லை எந்த யாரும் குற்றம் சாட்ட வரும், ஆனால் என்ன நடக்குது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். வெளிப்படையாக சொல்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் இன்றைக்கி இது வந்து அரசியல் வந்து ஒரு பிஸ்னஸ். இன்றைக்கி விஜய் வந்திருக்கா, அது ஒரு பிஸ்னஸ் தான். மக்களுக்கு சேவை செய்யணுன்றது அந்த நல்ல பண்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் பிஸ்னஸ் தான் சார் இன்றைக்கி. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த அரசியல் தலைவரும் எந்த அரசியல் கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் யார் சார் ஒழுக்கமாக கரெக்டாக செலவு பண்ணுறாங்க? அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல 20 லட்சத்துக்கு மேலே செலவே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 200 கோடி செலவு பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் தெரியாதா? ஏன் மக்களுக்கு தெரியாதா, இல்லை செலவு பண்ணுறதுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கே தெரியவில்லையே. எல்லாருக்கும் தெரியுது. அதை கடந்து 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 போயிட்டே தான் இருக்கிறாங்க. இது போல் நம்மளும் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்போமே தவிர இப்போ நான் பேசுறதுனால ஒன்றும் விழிப்புணர்வு வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம மனசில் இருந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் என்னுடைய பார்வையில் இருக்கு. இப்போ இந்த பின்னணியில் பார்க்கும்போது ராஜா, நம்ம வாக்குகள் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். என் கையில் இருக்க கடைசி ஆயுதம் என்பது வாக்கு தான். ஆனால் அந்த வாக்கே இப்போ கேள்விக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. அந்த வாக்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆகிற நிலைமைக்கு எஸ்ஐஆர் தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு எதிர் தரப்பினரும், அது ரொம்ப சம்பிரதாயமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக பண்ணுறது தான், இதனால் எந்த வாக்குகளும் வந்து கிடைக்காமல் போகாது அப்படின்னு ஆளும் தரப்பும் போராடுவதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் சார்? இது எஸ்ஐஆர் என்பது என்னுடைய பார்வையில் வந்து 2 விதமாக பார்க்குறேன். உங்கள் பார்வை என் பார்வை என்பது கடந்து உண்மை பொதுவான ஒரு பார்வையை கூட வச்சுக்கலாம். அதான் எஸ்ஐஆர் என்பது பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு கொண்டு மத்திய அரசு தேர்தலை கொண்டு வந்து என்பது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய பேர் ஓட்டர் ஐடியில் இருக்கும். ஆனால் அவருக்கும் அந்த ஓட்டு லிஸ்ட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகும். ஆனால் அவர் வந்து ஓட்டு போட போகிறதுக்கு இறந்துட்டார். 2வது, ஒருத்தர் ஒரு பகுதியில் வந்து ஒரு ஊரில் வந்து இருப்பார், மறுபடியும் மாற்றலாகி வந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் இங்கேயும் வரும் அங்கேயும் போகும். இதை சரி சமைக்கிறதுக்கு உண்டான கட்டமைப்பை தான் அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒன்றாச்சுங்களா? இதில் இருக்கிற ஒரு அரசியல் ரீதியில், அதாவது இப்போ நான் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சில சொல்யூஷனை சொல்லி சரி செய்ய வேண்டிய இடத்துல எல்லா கட்சிக்கும் அதில் உரிமை இருக்கின்றது. அவங்க பார்வையில் இது அரசியலாக செய்கிறாங்க. ஆனால் பொதுவான ஒரு பார்வை என்பது பார்த்தீங்கன்னா இதை சீரமைக்கணுன்றது தான். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதே தான் ஏற்கனவே வந்து நம்ம பீகாரில் பண்ணாங்க, அதனால தான் இன்றைக்கி இவங்க ஜெயிச்சிட்டாங்க. எஸ்ஐஆர் மூலிமா அது இது மாதிரி பண்ணி இவங்க வந்து வாக்காளர் அடையாளம் வந்து கரெக்டாக வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணதில் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. சார் அரசியல் பார்வை வேறு சார். நாம் செய்ய வேண்டிய மக்களுக்கு நல்லது செய்யணும். எஸ்ஐஆரில் வந்து இருக்கக்கூடிய இந்த பிழைகளை சரி செய்யக்கூடியது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை நீங்கள் இதை சரி பண்ணுங்க சொல்லக்கூடிய இடத்துல அரசியல் கட்சி இருக்குது. ஆனால் இன்றைக்கி போராடக்கூடியவங்க எல்லாருமே அது ஒரு அரசியல் தான். ஆனால் அதை தாண்டி அதில் நல்ல விஷயம் இருக்கின்றது என்னுடைய பார்வையில் இருக்குது சார். இல்லை, இப்போ வாக்குகள் வந்து அதாவது ஏறக்குறைய நாம் தமிழர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட பல லட்சம் வாக்குகள் காணாமல் போய்விடும், 1 கோடி வாக்குகள் வந்து கிடைக்காது அப்படின்லாம் ஒரு அச்சத்தை தெரிவிக்கிறார். நிறையா நீண்ட நெடிய விளக்கத்தை கூட தராரு. இப்போ களத்தில் இறந்து போயிட்டார் ஒருத்தர் அப்படின்னா அவரால் வாக்கு செலுத்த முடியாது தானே? ஏன்னா இப்போ ஓட்டர் ஐடி இருந்தால் தானே இப்போ நம்ம வாக்கு செலுத்த முடியும். இப்போ ராஜா போனால் தான் ராஜா ஓட்டு செலுத்த முடியல. ராஜா ஓட்டு நான் போக முடியுமா? முடியாது. அப்போ அது இது நீங்க சொல்றீங்களா சார், எண்ம முறையில் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இப்போ ராஜா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனார்னா அது அங்கே வாக்கு செலுத்துறாரு, இங்கே செலுத்த முடியுமா சார்? தேர்தல் என்பது ஒரு எளிமையாக கேட்குறேன், ஒரு சாதாரணமாக கேட்குறேன். இல்லை அதுதான் சார். இப்போ
ஒரு அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தேர்தல் ஆணையத்தை கொண்டு வர போகிறாங்க. இது வந்து மத்திய அரசு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இதை தாண்டி அதை வந்து சீரமைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தை இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார், ஓட்டே போட மாட்டார், ஏன் வச்சுட்டு போட முடியாது தானே? இல்லை அதான் சார் நான் என்ன கேட்குறேன், எதுக்காக அது வரணும்? இதை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்றது. கண்டிப்பா நீக்கிடலாம். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுதான் சார், அதுக்குண்டான இது இருக்கு. தேவையற்ற தகவல்களை கேட்டு பெறுகிறார்கள். அப்போ இது குடியுரிமை திருத்த சட்டத்தோடு தொடர்புடையது. நீங்க சொன்னீங்களா, இதுக்குண்டான அதாவது எஸ்ஐஆரை எதிர்க்கலன்றது தான் எல்லாருடைய இது. எஸ்ஐஆர்ன்றது ஓகே, அதில் இருக்க நிறை குறைபாடுகளை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல அத்தனை அரசியல் கட்சி பங்கு இருக்கிறது நானும் சொல்றாங்க. அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயத்தை வந்து வர வைக்கணும் சார், தவறா இருக்குன்னா அதை எதிர்க்கணும் சார், ஒன்றும் தப்பு கிடையாது. அது அது தேர்தல் ஆணையம் வந்து நிறைய தொடர்ந்து விளக்கத்தை தரும்போது கூட இவங்க ஏற்க மறுத்து மீண்டும் மீண்டும் வாக்கு திருட்டுன்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ராஜா? உண்மையில் வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் நிச்சயம் நடக்காது சார். ஆனா இது வந்து அரசியல் ரீதியில் வந்து இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எது சார் நான் அரசியல் பண்ண முடியும்? அது வேறு, எல்லாவற்றுக்கும் அரசியல் அப்படிதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு 6 மாதம் தேர்தல் வரப்போகுது. இப்போ கூட களத்தில் இறங்கி இது மாதிரிலாம் நாங்கள் போராடலாம். அப்புறம் எப்படி சார் மக்கள்கிட்ட நாங்கள் போயிட்டு போராட்டம் பண்ணாமல் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர முடியும்? இப்போ இது மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க, அல்லது இப்போ எல்லாமே வந்து சார் என் பார்வையில் நான் விழிப்புணர்வு இருக்கு, எல்லா தகவலும் வந்துடுது. இப்போ கோவைக்கும் மெட்ரோ, மதுரைக்கும் மெட்ரோ தரமாட்டுறாங்க, மத்திய அரசு தர மறுக்குது அப்படின்னு முதலமைச்சரே எக்ஸ் தளத்தில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறார். அதுக்கு மத்திய அரசு ரொம்ப விளக்கத்தை தருது. ஏப்பா நாங்கள் உங்களுடைய திட்ட மதிப்பீடு விளக்கம் தான் கேட்குறோம், இப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் அரசியல் பண்ணுறீங்கன்னு விளக்கம் இருக்குது. இந்த பரஸ்பர கருத்துக்களை மக்கள் தெரியாமல் இருப்பாங்களா? எது அரசியல் எது உண்மைன்னு தெரியாமல் இருக்குமா இன்னும்? சார் மக்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு விஷயங்கள் நியூஸ் வரும்போது கடந்து போயிட்டு தான் சார் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போடும்போது மட்டும்தான், ஒவ்வொரு மனிதனும் ஓட்டு போடும்போது நம்ம யாருக்கு செலுத்துக்கிட்டோம், இவங்க நல்லவங்களா, அதாவது கட்சியெல்லாம் பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நல்லவரை கெட்டவரை தான் சார் பார்க்க முடியும். இது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே கடந்து தான் சார் மக்கள் போயிட்டு தான் சார் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் சொல்கிறது அது வந்து அப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அது நிச்சயம் கடந்து போயிடுவாங்க மக்கள். இந்த அரசு 21 ஆட்சியில் ஏறிய போது தந்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளில் 60 வாக்குறுதிகள் கூட இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படலை அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பதிவேற்று வருகிறார். தமிழக அரசு அது விளக்கம் கொடுக்குது. இத்தனை வாக்குறுதிகள் மத்திய அரசு நிதிக்காக காத்திருக்கிறோம், இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இப்போ விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த 505 வாக்குறுதிகள் மக்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது மக்களுடைய பார்வை இதெல்லாம் இருக்காதா? 26 தேர்தல் இதெல்லாம் எதிரொலிக்காதா? கடந்துருவாங்களா மக்கள், இல்லை மறந்துடுவாங்களா? இல்லை, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதை கொண்டு போகிற இடத்துல சார் எதிர்கட்சிகள் இருக்கின்றது. அதாவது மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சரியா கொண்டு சேர்க்கலன்றீங்க. நிச்சயம் தான் சார். ஏன்னா எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க சார். இப்போ ஒரு வலிமையான ஒரு அரசை, வலிமையான ஒரு கட்சியை எதிர்க்கணும், நாம முதல்ல வலுவாகணும். எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை தனித்தனியாக சொல்லப்படும் போது ஒரு நாள் நியூஸ் அதிமுக உட்கட்சி பிரச்சனை சொல்றீங்களோ? இல்லை, அதிமுக உட்கட்சி பிரச்சனை தாண்டி இப்போ அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம டிடிவி தினகரன் தனியாக இருக்கிறாங்க, சசிகலா தனியாக இருக்கிறாங்க, ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற கட்சி ஏடிஎம்கே. இப்போ இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்து தங்கள் கருத்துக்களை சொல்லப்படும் போது ஒவ்வொருத்தரும் அது நியூஸாக தான் இருக்கும் தெரியும். சார் மக்களை பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க சார். ஆனால் இவங்க ஆளுக்கு ஒரு விஷயங்களை பேசப்படும்போது, இப்போ இவங்க ஒரு விஷயத்தை பேச அடுத்த ஆளுங்கட்சியிருந்து உடனே ஒரு அமைச்சர் வந்து பேசுவார், நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோன்றது. இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள போய் யாரும் போய் பார்க்க போகிறது கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்களையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு நம்ம அடுத்தடுத்த நாள் அவங்க கடந்து போயிடுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ 2026 தேர்தலில் இப்போ இவங்க வந்து 100% வாக்குறுதி இவங்க நேரத்தில் இவங்க சொல்லுவாங்க, எதிர்கட்சியாக இருக்கும். ஆனால் அதுக்குண்டான கட்டமைப்பை பலமானதை இவங்க எதிர்கட்சி செஞ்சால் மட்டும்தான் ஆளுங்கட்சியை வந்து இருக்கக்கூடிய நிறை குறைபாடுகளை மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் அதுக்குண்டான இந்த விஷயம் இதுவரைக்கும் நடக்கலன்றதான் என்னுடைய பார்வையில் இருக்குது. அதிமுக உட்கட்சி விவகாரம் 26 சட்டமன்ற தேர்தலோட வெற்றி தோல்வியில் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஜனவரிக்கு மேலே அவங்க ஒன்றாயிடுவாங்க சார். இப்போ நான் சொன்ன விஜயே ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இதே தான் சேம் தான். டிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க, டிஎம்கே வந்து இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடாது நினைச்சாங்களா, ஒன்றாயிதான். விஜய் ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, அதிமுக ஒன்றாயிரும்னு சொல்றீங்க. நிச்சயம் 100% வாய்ப்பு இது உறுதின்னு சொல்லிட்டீங்க. நிச்சயம் உறுதி தான் சார். இதில் வந்து மாற்று கிடையாது. கண்டிப்பாக அதிமுகவில் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றாயிடுவாங்க. இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இது வந்து நான் சொல்கிறதுக்காக இது என்னோட யூகம் தான். ஆனால் அதை தாண்டி என்னன்னா எல்லாருடைய பார்வை என்ன, இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அப்போ நீ எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தானே வர முடியாது. நீ தனித்தனியாக இருந்தால் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இதுதான் விஷயம். நல்லது ராஜா, நிறைய விஷயம் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்திற்கும் வருகைக்கும் ரொம்ப நன்றி சார். சிறப்பு மகிழ்ச்சி.